ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கண் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கண் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி வீட்டு முறையில் நம்ம சரி செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. கேரட் நம்ம வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதனால் நமக்கு சீக்கிரமாக கண் பார்வை கிடைக்கும். நிறைய பேருக்கு கிட்ட பார்வை, தூர பார்வையெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் மறக்காமல் கேரட் சாப்பிடுங்க. அதே மாதிரி பப்பாளி பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பப்பாளியில் கூட விட்டமின் ஏ இருக்குது. அதை மறக்காமல் சாப்பிடுங்க. அதனால் நமக்கு கண் பார்வை கிடைக்க ரொம்ப அதிகமாக உதவுது. அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்கும். ஸோ அந்த முருங்கைப்பூ கிடைச்சா நல்ல பசும்பாலில் இந்த முருங்கைப்பூவை போட்டு நல்லா காய்ச்சி அதை நல்லா சுண்ட வச்சு குடிங்க. அதனால் கண் பார்வை கிடைக்கும். அதுக்கப்புறம் மீனுன்னாலே அதிக சத்து உள்ளது தான் மீன். அதுவும் மீனில் அதிகமாக ஒமேகா 3 இருக்குது. அதனால் மறக்காமல் மீனையும் சாப்பிடும்போது நமக்கு நிறைய பேர் மீனெல்லாம் அசைவத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த கண் பார்வை பிரச்சனை இருக்கவங்க மீனை எடுத்துக்கோங்க. அதனால் நமக்கு பார்வை திறன் நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் மீன் மாத்திரைகள் சாப்பிடலாம். முட்டையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. தினந்தோறும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை நம்ம சாப்பிட்றதுனால நிறைய சத்து கிடைக்குது. கண் பார்வை கிடைக்கிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் ஆளி விதையில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அதையும் யாரும் மறக்காமல் பொடி பண்ணி வச்சு சாப்பிடுங்க. அதனால் நம்ம உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு 2 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கும் போது கூட நமக்கு கண் பார்வை கிடைக்க உதவுது. பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிச்சின்னா அதை பொரியலாவோ இல்லை கூட்டாவோ கடையலாவோ செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னு நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளணும். பாய்.